ஆமீன். ஆண்டவரே, காலையும் மாலையும் கனிவு செய்கிறவரே நம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். வருஷத்தை நன்மையினால் முடிச்சுகிறவரே நம்மை துதிக்கிறோம். பாலை நெய்யாக முடிய செய்கிறவரே நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செழிப்பான இடத்தை எங்களை கொண்டு வந்து விட்டவரே நம்மை துதிக்கிறோம். ஜெபத்தை தள்ளாதவரே நம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபையினால் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சூழ்ந்து கொள்கிறவரே, நன்மையும் கிருபையை என்னை சூழ்ந்து கொள்ளும். நான் கர்த்தருடைய வீட்டில் நினைத்திருப்பேன் சொல்லப்பட்ட போல நாங்கள் உங்களை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாய் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீர்க்கற்ற பிள்ளைகளின் தகப்பனை உங்களை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் நம்முடைய சாயலால் திருப்தி ஆக்குகிறவரை நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனம் தந்தைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். வாக்குத்தத்தங்களை கொடுத்து எங்களை பலப்படுத்துகிறவரை எங்களை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் துணையை, எங்கள் கேடகமே எங்களை துதிக்கிறோம். எங்கள் ரட்சணித்தின் கொம்பை, எங்கள் பாத்திரத்தின் பங்கை எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராஜாவும் மாளிகையும் பகலாய் அமர்ந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரும் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா ஆராதனை இயேசு அப்பா அப்பா ஆராதனை மறைகிறதே எங்கள் உறைவினவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை துதி ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதனை உயர்ந்தவரே, ஆராதனை வைகாரியே பலியானியே, ஆராதனை உமக்கே, வைகாரியே பலியானியே, ஆராதனை உமக்கே, ஆராதனை துதி ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை துதி ஆராதனை எங்கு அப்பா அப்பா உங்களுக்கு தான். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பலனே, எங்கள் கோட்டையே, எங்கள் தூர்கமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் உறைவிடமே, நம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தமாக்குகிற யெகோவா மெக்காதி, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை உருவாக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சேனையின் கர்த்தாவே யெகோவா ஓசேனு, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதரே, உயர்ந்தவரே, எங்கள் பரிகாரியே, எங்கள் புகழுமே, எங்களுக்காக சிலுவையில பலியானவரே, எங்களுக்காக ரத்த சிந்தையை மீட்டெடுத்தவரே, மூன்றாவது உயிரோடு எழுந்தவரே, நம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீதியான வேளையில நம்முடைய பரிசுத்த பிரசன்னம் வெளிப்படுத்தும். செய்து கொடுக்கிற தாசரோட குடும்பங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, தொடர்ந்து ஜெப வேலை கொள்கை ஆசிரிக்க தொடக்கும் முடிவு பறிந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நீங்க வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நடத்திடாவே. ஆமென். ஆமென். நாமத்தை மகிமைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சிவபாண்டியன் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார். சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இன்று
சற்று நேரம் வேதத்திலிருந்து தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வசனம் ஆதியாகமம் 45 அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம் 45 அதிகாரம் 11வது வசனம். உமக்கும் உம்முடைய குடும்பத்திற்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். அப்படி ஒரு முறை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 45:11. உமக்கும் உம்முடைய குடும்பத்தார் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். மற்றொரு வசனம் ஒரு முறை வாசிக்கலாம். யோபு 10 அதிகாரம் 12வது வசனம். யோபு 10:12. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆம், இன்று தேர்வு செய்யும் தலைப்பு கர்த்தரின் பராமரிப்பு. கர்த்தரின் பராமரிப்பு. கர்த்தருடைய பராமரிப்பு நிச்சயம் நமக்கு உண்டு. இதுவரை நம்மை பராமரித்து வந்த கர்த்தர் இனிமேலும் நம்மை பராமரிக்க வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். பராமரிப்பு என்றால் நம்மை போஷித்தல், வளர்த்தல், பாதுகாத்தல், சேதம் வராமல் நம்மை பாதுகாத்தல், நமக்கு உதவி செய்தல், நமக்கு துணையாக கூடவே வருதல். நம் பிறந்தது முதல் இந்நாள் வரை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். இவ்வளவு காலமாக இத்தனை வயது வரை நம்மை பராமரித்த தேவன் இனிமேலும் பராமரிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமாம், நிச்சயமாக கர்த்தர் நம்மை அவர் பராமரிப்பார். ஆம், வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். யோபு 10 சொல்லி, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவை எனக்கு பாராட்டினேன். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆம், கர்த்தருடைய பராமரிப்பு தான் நம் ஆவியை காப்பாற்றினது. ஆவி, ஆத்மா, சர்வத்தை கர்த்தருடைய பராமரிப்பு தான் இந்நாள் வரை நம்மை பாதுகாத்து வந்தது. ஆம், இத்தனை வயது வரை இவ்வளவு காலம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பராமரித்து வந்தார். சகல காரியத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் பராமரித்து வந்தார். இங்கே ஆதியாகமம் 45:11 வசனத்தை பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையில் நம்மையும் பராமரித்தார், நம்ம குடும்பத்தையும் பராமரித்தார். நமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் எந்த சேதமும் வறுமையும் வராதபடிக்கு அங்கே நம்மை பராமரித்து வந்தார். இனிமேலும் அவர் பராமரிப்பார். ஆவிக்குரிய காரியத்திலே வறுமை வராது. சபைகள் ஊழிய காரியத்திலே வறுமை வராது. கர்த்தர் நம்மை பராமரிப்பார். சபைகள் பெருகும். கர்த்தர் சபைகளை பராமரிப்பார். அவர் தமது சிறகுகளை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சக்தியும் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்மை பாதுகாத்து அவர் நமக்கு துணையாய் இருந்து அவர் நம்மை பராமரிப்பார். ஏசாயா 27:3 நாம் வாசிப்போம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், அதை நான் பராமரிப்பேன் என்று இங்கே வேதத்தில் கர்த்தர் தெளிவாக அவர் சொல்கிறார். எபிரேயர் மொழியிலே குல் என்றால் பராமரிப்பு என்று அர்த்தம். எபிரேயர் மொழியிலே குல் என்றால் பராமரிப்பு என்று அர்த்தம். KUL, குல். மற்றொரு அர்த்தம் இருக்கிறது. குல் என்றால் சுமப்பேன், உன்னை தாங்குவேன் என்று அர்த்தம். ஏசாயா 46:4 வசனம் இப்படிதான் சொல்லுகிறது. நான் உங்களை முதிர் வயது வரைக்கும் நிறையாவது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்ம எல்லா காரியம்
அவர் பராமரிப்பார். மோசேயை அவர் பராமரித்தார். மோசே அங்கே ராஜா ஆண் குழந்தை எல்லாரையும் அவர் சங்கரிக்கும்படியாக அந்த கட்டளை இடும்போது மோசே அங்கே ஒரு நதியிலே கொண்டு போய் மோசேனுடைய தாய் அங்கே ஒரு நாளல் பெட்டியிலே பாதுகாப்பாக மோசையை வைத்து நதியிலே மோசையுடைய தாய் கொண்டு சின்ன மோசை சிறு குழந்தையா இருக்கும்போது அங்கே நதியிலே அங்கே போட்டு விடணும். அங்கே ராஜகுமாரத்தி அந்த நதியிலே வந்து ஸ்நானம் பண்ண வரும்போது அங்கே மோசையை கண்டு அது சிறு குழந்தையை அங்கே பராமரித்தார். இதை செய்தது யாரு? கர்த்தர் தேவன் தான் இந்த காரியத்தை செய்தார். அங்கே மோசையை கர்த்தர் பராமரித்தார். அவர் மோசே சாவாதபடி கர்த்தர் அவனை மோசையை காப்பாற்றினார், பராமரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதை யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். இப்படியாக கர்த்தர் வேதத்திலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து அவர்களுக்கு துணையாக இருந்து பராமரித்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் பராமரித்தார். ஒரு காகத்தை கொண்டு அவர் பராமரித்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் முதல் 6வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17:3 முதல். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டைகள் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. காகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக தேவன் எலியாவை அவர் போஷித்து பராமரித்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பராமரிக்கிறவர். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பஞ்ச காலமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தீமையான காரியமா இருந்தாலும் அதை நன்மையாக மாற்றி கர்த்தர் நம்மை, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் பராமரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எலியாவை கேரித் ஆற்றண்டையிலே காகத்தை கொண்டு அவர் போஷித்து பராமரித்து வந்தார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்லாம அதன் பிறகு அங்கே கேரித் ஆறு வந்து வற்றி போயிட்டு உடனே தேவன் எலியாவை பார்த்து சொல்கிறார், நீ சாரி பார்த்து என்னும் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையை கொண்டு நான் உன்னை போஷிப்பேன் பராமரிப்பேன் என்று சொல்கிறார். அதே ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். அதை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றார். கர்த்தர் இப்படியாக சாரிபாத் அனுப்பி அங்கே ஒரு விதவையின் மூலமாக அங்கே எலியாவை கர்த்தர் போயிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே எலியா அவன் எழுந்து
சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் உயர்முக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பறிக்க கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வரா அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்தி 2 விறகு பொறுக்க வந்தேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவனும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆம், இங்கே கர்த்தர் எலியாவை அந்த சாரிபாத் விதவி மூலம் அங்கே எலியாவை போஷித்தார், பராமரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டாலும் நிச்சயமாக கர்த்தர் அந்த தீமையிலிருந்து நம்மை ரட்சித்து அவர் நம்மை காப்பாற்றி நம்மை பராமரிக்க அவர் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். ஆம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பஞ்சமா இருந்தாலும் கர்த்தர் நம்மை பராமரிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவன் நமக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் பெரியவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆகையால் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எலியாவை போஷித்து பராமரித்த தேவன் காகம் மூலம் கர்த்தர் எலியாவை போஷித்தார், மோசேயை பராமரித்தார். இப்படியாக கர்த்தர் அவர் பராமரிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பராமரித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை காணப்பட்டது. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நன்றாக நடத்தி போஷித்து அவர்களை துணையாக இருந்து பராமரித்து வந்தார். தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லாத நேரத்திலும் குடிக்க தண்ணீர் இல்லாத நேரத்திலும் கர்த்தர் ஊற்றை திறந்து அங்கே இஸ்ரவேல் ஜனத்தை பராமரித்தார். மாறாவை நீரை மதுரமாக மாற்றினார். கசப்பான நீர் அங்கே காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களால் அதை குடிக்க முடியாதபடி மிகவும் தவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மாறாவின் நீரை மதுரமாக மாற்றி கசப்பாக இருந்த தண்ணீரை தித்திப்பாக மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களை பராமரித்தார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே அக்கினி ஜபத்தை கொண்டு காப்பாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், அதுபோல நமக்கு எந்த சேதமும் வராது. கர்த்தர் ஒரு சேதமும் வராதபடி நம்மை பராமரிக்க அவர் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய சபையை அவர் பராமரிப்பார். எந்த சேதம் வராதபடி கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை பராமரிப்பார். சபைகள் பெருகும். ஆத்துமாக்களை கர்த்தர் அவர் நமக்கு ஏராளமாக தருவார். ஊழியங்கள் காப்பாற்றப்படும். வளர்ந்த ஊழியங்கள், மிஷினரி ஊழியங்கள், இந்த எல்லா ஊழியங்களையும்
கர்த்தர் அவர் பராமரித்து அவர் போஷிக்க அவர் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். ஊழியக்காரர்களை அவர் போஷிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று கர்த்தர் திருவுளம் போசுகிறார். ஆமேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உனக்கு முன்னே போய் கோணாமைகளை செவ்வையாக்குவேன். ஆமேன். கர்த்தர் பராமரிக்க அவர் நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அவர் நம்மை பராமரிப்பார். அதே போல நாமும் மற்றவர்களை பராமரிக்க வேண்டும், ஊழியங்களை பராமரிக்க வேண்டும், ஊழியக்காரர்களை பராமரிக்க வேண்டும், சபையை பராமரிக்க வேண்டும். ஆம், கர்த்தர் எப்படி நம்மை அவர் பராமரித்து போஷித்து நம்மை வழிநடத்தி வருகிறது போல நாமும் மற்றவர்களை போஷித்து பராமரித்து மற்றவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை நாம் பராமரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நன்மை செய்வதாக சுற்றித் திரிந்தார். அதே போல நாமும் நன்மை செய்து எல்லா ஜனங்களையும் சபைகளையும் ஊழியக்காரர்களையும் நாம் போஷித்து பராமரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆம், வேதம் வாசித்தது போல நான் உன்னை கர்த்தர் நம்மை வேதத்திலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசி 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொன்னது போல நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அந்த வேத வார்த்தை முடி கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்மை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இம்மட்டும் கைவிடாதே வண்ணே, இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடாதே வண்ணே, இனியும் கைவிட மாட்டார. தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதே வண்ணே, இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். நேசு ஆடுனான், ஆதலால் பயமில்லை. நேசு ஆடுனான், ஆதலால் பயமில்லை. சாத்தான் பறிக்க முடியாது, சாத்தான் பறிக்க முடியாது. சபிக்கின்றேனே சுண்ணாமத்தில், சபிக்கின்றேனே சுண்ணாமத்தில். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதே வண்ணே, இனியும் கைவிட மாட்டான். இம்மட்டும் கைவிடாதே வண்ணே, இனியும் கைவிட மாட்டாத. தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை, வியாதி வறுமை வேதனை. எதுதான் பிரிக்க முடியுமோ, எதுதான் பிரிக்க முடியுமோ. ஏங்குவா, தாங்குவா, தப்புவிப்பார் என் தெய்வம். தாங்குவா, தப்புவிப்பார், ஏந்துவா என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதே வண்ணே, ஏன் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடாதே வண்ணே, இனியும் கைவிட மாட்டான. தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். கர்த்தர் என்ன யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை.
கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், பழக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம், துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை, துரத்திடுவேன் சத்துருவை. தாங்குவார் தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதே வண்ணே, இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதே வண்ணே, இனியும் கைவிட மாட்டாரா. தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார் தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இங்க நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதமான நாளுக்காய், இந்த புதிய நாளுக்காய் நன்றியோடு சோத்திருக்கிறோம் ஆண்டவர். இம்மட்டும் எங்களை பராமரித்து செய்வேன் ஆண்டவரே. இனி நீ பராமரிக்க நல்லவராய் வல்லவராய் இருக்கிறது ஆண்டவரே. நீ எங்களை ஆண்டவரே போஷித்தீரே, உமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். எத்தனை நன்மை எங்களை வாழ்க்கையில் செய்து, நன்மைகள் ஏராளம் இது எங்களுக்கு செய்து, தாராளமாய் செய்து. உமக்கு நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மோசையை பராமரித்து, எலியாவை பராமரித்து, சாரி பார்த்து விதை மூலமாக எலியாவை நீ பராமரித்து ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா, சோத்திரம். நீ பராமரிக்க ஆண்டவரே நீ போதுமானவராய் இருக்கிறது. ஆமேன் அப்பா. இப்பேற்பட்ட ஆண்டவரே வியாதிகள் வந்தாலும் அவன் எல்லாவற்றிலிருந்து நீ விடுவித்து நீ பராமரிக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆமேன். உமக்கு சோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. நீ நல்ல சமாரியனாக இருந்து ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கல்லர் கையில் அகப்பட்ட அந்த ஆண்டவரே சமாரியன் நீர் ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அந்த ஆண்டவரே கல்லர் கையில் அகப்பட்ட அவனை நீர் ஆண்டவரே அப்பா நீ சத்திரத்துல கொண்டு போய் ஆண்டவரே சோத்திரம் அப்பா நீ பராமரித்தீர் ஆண்டவரே. சோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய கிருபை, உங்களுடைய பராமரிப்பு எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆட்சி இருக்கிறோம். அதுவே நாங்கள் ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்க ஜீவிக்க உதவி செய்யுங்க. அச்சிக்கப்பட வேண்டும். காவல்துறை மற்ற அனைத்து துறைகளுக்காக சோத்திரிக்கணும் அப்பா. சோத்திரம் சோத்திரம் அப்பா. அல்லேலூயா. உமக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கிருபை, உங்களுடைய பராமரிப்பு எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆட்சி இருக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் துதிகரமா எல்லாம் உமக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வார்த்தைகளை சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான கால வேலைக்காக நன்றி கொடுத்துருக்கிறேங்க சோதரம். ஆத்ம மீட்பு அருமையாய்க்கு எப்படியா நன்றி கொடுத்துருக்கிறேங்க சோதரம். பிரியமானவனை உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சோமாய்ப்பாயன்னு சொல்லி எழுதப்பட்ட வார்த்தை காய்க்கு சொன்ன வார்த்தை ஒவ்வொருலையும் பலிக்கத்தக்கதாக கிரீஷனோப்பா சோத்திரான்றே. முதலாவது ஆண்டு சோத்திரம் தேட வேண்டிய காரியங்களை தேடும்போது ஆண்டு சோத்திரம் வீடெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிக்கின்ற தப்பனை நன்றி கொடுத்திருக்கிற சோத்திரம். முன்பதாக வைத்தவர்களாக, அசைவில்லாதவர்களாக, உறுதி உள்ளவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக காணப்படத்தக்கதாக நீர் கிரீஷனோப்பா சோத்திரான்றவரே. அப்பா ஒரு யோசிப்பு ஆண்டு சோத்திரான்றே. ஒரு குழியில் போட்டாலும் கூட ஆண்டு சோத்திரான்றே. அவனுடைய வசத்தை ஆண்டு சோத்திரான்றே உரிந்தாலும் ஆண்டு சோத்திரம். அரண்மனையில் விற்கப்பட்டாலும் கூட ஆண்டு சோத்திரான்றே. அவனை ஆண்டு சிறைச்சாலையில் வாடினாலும் எல்லா சூழ்நிலையிலும் அவனோடு ஆண்டு சோத்திரம். அவனை ஆண்டு ஒரு குபேரனாக மாற்றின ஜீவதேவினை நன்றியோடு தூக்கிறேன் சோத்திரம். ஒரு தேசம் முழுவதே ஆண்டு சோத்திரம் ஆண்டு போஷிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவன் கையில கொடுத்திருந்த ஜீவதேவினை நன்றியோடு தூக்கிறேன் சோத்திரம். வார்த்தையிலிருந்து கொடுக்கப்பட்ட ஆளுடைய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தைப்படி ஆண்டு சோத்திரம் ஆண்டு சொந்திருந்து ஒவ்வொரு காட்சியும் பெற்று ஆண்டு சோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் கர்த்தர் நல்ல ருசித்தமாக இருக்கத்தக்கதாக நீர் கிரிச்சனப்பா சோத்திராண்டு. நீர் கிரிச்சியாமல் எந்த காரியம் நடைபெற முடியாது கர்த்தர் சோத்திரான்ற. அலலியா சோத்திரம் சோத்திரம். அப்பா மக்கள் எத்தனையோ தீமைகளை செய்தாலும் கூட சோத்திராண்டவரே. அப்பா பிசாசினால் எத்தனையோ உபத்திரங்களை உண்டு பண்ணினாலும் கூட சோத்திராண்டு. எல்லாவற்றையும் நன்மையாக நீ மாற்றுகிற தேவனாக நன்றி கொடுத்திருக்கிறேன் சோத்திராண்டு.
சிவபக்தனுடைய வாழ்க்கையில் ஆண்டு சோத்திரம் அனுபவித்த சிரமங்களை பார்க்கும்போது ஆண்டு சோத்திரம் ஆண்டு யாரும் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டு சோத்திரம் ஆண்டு ஏந்துவேன் தாங்குவேன் சுமப்பேன் தப்பிப்பேன் சொல்லி ஆண்டு சோத்திரம் எட்டிப்பாடு நன்மை நான் நிரப்பின தேவன் ஆண்டு சோத்திரம் ஆண்டவரே நீர் அற்புதமாக ஒவ்வொருவரையும் விளையாட்டு தயவுக்காக நன்றி கொடுத்திருக்கிறேன் சோத்திரம் ஆண்டு யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் நிர்ணயம் பண்ணிக்க அப்படியா நன்றி கொடுத்திருக்கிறேன் சோத்திரம் ஆண்டவரே உலக தோற்றத்துக்கு முன்பாக எங்களை முன்கூட்டி உழுதவரே நன்றி கொடுத்திருக்கிறேன் சோத்திரம் இன்மைக்காக மாத்திரமல்ல மேன்மையான காரியங்களை ஆவியை சுதந்திரிக்கிறதுக்காக எங்கள் ஆவி ஆத்மா சிறமில்ல ஆண்டு சோத்திரம் இன்னும் நிதியாக இன்னும் பட்சமாய் காணப்படுத்துகிறதாக நீர் கிரீச்சனுப்பா சோத்திரம் ஆண்டவர் அல்லையா சோத்திரம் சோத்திரம் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்த ஆண்டு சோத்திரம் மக்கா ஒரு கூட்ட ஜனங்களை தெரிந்து கொள்கிற தயவுக்காக நன்றி கொடுத்திருக்கிறேன் சோதரம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருமையும் தொடர்பும்படியாக இருக்கிற சோத்திரம் நீர் எல்லா சூழ்நிலையும் எல்லா மக்களையும் பராமரித்து அற்புதமாக வழியெடுத்தினாலும் இந்த பிள்ளைகளை அந்த விசேஷத்தை விதமாக வழியெடுத்து தயவுக்காக நன்றி கொடுத்திருக்கிறேன் சோத்திரம் ஆண்டவரே மொத்தத்தின் வழியாக பாடுகளை வழியாக கடந்து சென்றாலும் பரமராஜ்யத்தை சுதந்திரிக்க நீ உதவி செய்கிற தேவனாய்க்கு முடியாது நன்றி கொடுத்திருக்கிற சோத்திரம் நாமத்தை தொடர்ந்து மகிமை கொடுத்து ஆசிரியமான்றே இயேசு கிறிஸ்துவின் பலவுள்ள நாமத்தில் தாழ்மை எடுக்கின்ற நல்ல பிதாவே ஆமென். ஆமென். ஆமென்.